எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது மக்களே, தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் மாண்புமிகு திரு விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்றதுக்கு அப்புறமா அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பதவியேற்றுக்கிட்டாங்க, சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்றுக்கிட்டாங்க, எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்றுக்கிட்டாங்க. இப்போ என்ன ஒரு விஷயம் பரவலாக போயிட்டு இருக்குது அப்படின்னா, முதலமைச்சர் விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா அவருடைய வேலையில் அவருடைய பணிகளை சீரும் சிறப்புமாக செம்மையாக பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த விஷயத்தை நாட்டு மக்கள் எல்லாருமே நல்லா அறிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், நன்கு அறிவர் எல்லாருமே. இதுக்கிடையில் விஜய் அவர்களை எப்படியாவது எவ்வளோ கஷ்டப்பட்டாவது, எவ்வளோ பாடுபட்டாவது, எவ்வளோ பொய் சொல்லியாவது, எத்தனை பேரை கொன்னாவது முதலமைச்சர் அவர்களை பதவியை விட்டு இறக்கிடலாம், பதவியை விட்டு நீக்கிடலாம். ஒரு 6 மாதம் வரைக்கும் தான் அவர் முதலமைச்சராக இருக்க முடியும். 6 மாதத்துக்கு அப்புறமா அவர் முதலமைச்சராக நீடிக்க முடியாது. அதுக்குண்டான சதித்திட்டங்கள் எல்லாத்தையும் திமுக தீட்டிகிட்டே இருக்குது, கூர்மையாக ஷார்ப்பாக தீட்டி வச்சுருக்கிறாங்க. ஆனால் அந்த கூர்மையாக ஷார்ப்பாக தீட்டுறது எல்லாமே அவங்களுடைய நிர்வாகிகளை தான் அவங்க குத்தணும். மற்றபடி இந்த விஜய் அவர்களுடைய நிர்வாகிகளை, தாவேக்கோட நிர்வாகிகளை அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த பதவி முதலமைச்சர் பதவிங்கிறதா இருக்கட்டும், தாவேக்க நிர்வாகிகளாக இருந்தவங்கள சட்டமன்ற உறுப்பினர்களாகவும் அமைச்சர்களாகவும் ஆக்குனது பார்த்திங்கன்னா தமிழக மக்கள் தான், பொதுமக்கள் தான், அப்பாவி மக்கள் தான். அதிமுக திமுக என்ற இரு பெரும் திராவிட கட்சிகளால் பல வருடங்களாக ஏமாற்றப்பட்டு தேர்தல் அறிக்கையில் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளை நாங்கள் எல்லாம் நிறைவேற்றுவோம்னு சொல்லிட்டு பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்துட்டு எந்த வருடமே சட்டமன்ற தேர்தல் நடந்த அந்த 5 வருடத்துக்குள்ளே ஜெயிச்சு யார் வந்தாலுமே தமிழக மக்களுக்கு தேர்தல் அறிக்கையில் கொடுத்த வாக்குறுதியில் நிறைவேற்றுறதே இல்லை. அந்தந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களை போய் சந்திக்கிறதே இல்லை. அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களை சந்தித்தா மட்டும்தானே அந்த தொகுதியில் என்னென்ன பிரச்சனை இருக்குது, தண்ணி இல்லையா, குடிநீர் இல்லையா, அங்கே ஹாஸ்பிட்டல் வசதி கம்மியாக இருக்குதா, ஹாஸ்பிட்டல் இருந்தால் கூட அங்கே எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குதா, மக்களுக்கு தேவையானதெல்லாம் அங்கே இருக்குதா இல்லையாங்கிறத போய் பார்க்கணும். பார்த்தா மட்டும்தான் அந்த ஊரில் அந்த தொகுதியில் என்னென்ன பிரச்சனையில் மக்கள் வாழ்கிறாங்க, எந்தெந்த பிரச்சனையை முன்னாடி சால்வ் பண்ண முடியும், எந்தெந்த பிரச்சனையை பின்னாடி தீர்த்து வைக்கலாம் அப்படிங்கிறதுலாம் போய் பார்த்தா தான் தெரியும். இது வரைக்குமே போய் பார்க்காம இருந்தங்காட்டி மட்டும்தான் இந்த சட்டமன்ற தேர்தலில், அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களே தோக்கிற மாதிரி மக்கள் தூக்கி எறிஞ்சாங்க. திரு ஸ்டாலின் ஐயா நேற்று ஒரு 36 பேரை டீம் போட்டு போய் மக்களை போய் சந்திச்சுடுவாங்க, திமுக நிர்வாகிகளை கேளுங்க, தொண்டர்களை கேளுங்க, எதனால் நம்ம தோல்வி அடைஞ்சோம் போய் கேளுங்க, அவங்க சொல்லக்கூடிய விஷயத்த எதுவுமே மறைக்காதீங்க, மறைக்காமல் அதாவது என்னை பற்றியே தப்பாக பேசினாலுமே என்கிட்ட சொல்லுங்கள், தயவு செஞ்சு யாரும் மறைக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவர் பேசினார். அவர் உத்தரவு போட்டிருக்காரு. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ தோற்றதுக்கு அப்புறம் நீங்கள் உத்தரவு போடுறீங்களா, கரெக்டு, அந்த வேலையை நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்க. திமுக தலைவர் 75 வருட கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சி, அரசியல் கட்சி மிகப்பெரிய படுதோல்வி அடைஞ்சதுக்கப்புறமா இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணுறதுக்கு நாங்கள் வரவேற்கிறோம், தப்பு கிடையாது, ஒரு தலைவனாக பண்ணுறது தப்பு கிடையாது. தோற்றதுக்கப்புறம் இவ்வளோ முயற்சி எடுக்கிற நீங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது 2021 சட்டமன்ற தேர்தலில் தேர்தல் அறிக்கையில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் 504ன்னு ஒருத்தர் சொல்கிறாங்க, 404ன்னு ஒருத்தர் சொல்கிறாங்க. கனிமொழி அம்மா என்னங்கிறாங்கன்னா, நாங்கள் 80% தேர்தல் அறிக்கையில் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிடுங்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு அமைச்சர் என்னங்கிறாங்கன்னா, நாங்கள் 90% தேர்தல் அறிக்கையில் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிடுங்கிறாங்க. திரு ஸ்டாலின் ஐயா என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் 100% தேர்தல் அறிக்கையில் கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாத்தையும் நாங்கள் நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இந்த விஷயத்த
இப்போ தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் போய் மக்களை சந்தித்து பேசுங்க, நிர்வாகிகளை கேளுங்க, தொண்டர்களை கேளுங்க, தோல்விக்கு என்ன காரணங்கிற நீங்கள் அலசி ஆராய்ஞ்சிட்டு வாங்க, எங்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவர் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அந்தந்த தொகுதியில் என்ன மக்கள் பிரச்சனை இருக்குது, அந்த தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக நீங்கள் போட்டீங்களே, அப்பாயின்மெண்ட் பண்ணீங்களே, அந்த சட்டமன்ற உறுப்பினர்களாக அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களை போய் சந்திச்சாங்களா, அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, ஏது பிரச்சனை இருக்குது, குடிநீர் அங்கே சரியாக வருதா, ஹாஸ்பிட்டல் இருந்துச்சுன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குதுன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு சரியான வசதிகளை பண்ணி வச்சுருக்காங்களா, அரசு அலுவலகங்கள் சரியான இதாக இருக்கா, அரசு பள்ளிக்கூடங்கள் கழிவறைகள் நல்லா இருக்குதா, மாணவர்கள் எப்படி படிக்கிறாங்க, ஏது படிக்கிறாங்க, அதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இப்போ சொல்லக்கூடிய நீங்கள் அப்போ நீங்கள் பண்ண வேண்டியதானே, ஏன் அப்போ பண்ணல? திமுக தலைவர் முன்னாள் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் ஐயா அவங்களே முன்னையே நீங்கள் இந்த ஸ்டெப்பை எடுக்கல, அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்களேன். உங்களால் பதில் சொல்ல முடியுமா? நீங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது கேட்டால் பதில் சொல்ல மாட்டீங்க, இப்போ எதிர்கட்சியாக போயிட்டீங்க. தோல்வி சந்தித்த பிற்பாடு யார் என்னென்ன பண்ணலாம், முதலமைச்சர் விஜய் அவர்களை எப்படிலாம் அரியணை விட்டு இறக்கலாம் அப்படிங்கிற திட்டத்தை தீட்டிட்டு இருக்கிற நீங்கள் இந்த மாதிரி கருத்துக்களாக நீங்கள் பதில் சொல்லுவீங்களா? கரூரில் கூட்ட நெரிசலில் அப்போ முன்னாள் முதல்வராக இருந்த திரு ஸ்டாலின் அவங்க தமிழக மக்களுக்கு அங்கே கரூர் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க தவறிட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை சரியான பாதுகாப்பாக மக்களுக்கு கொடுக்கல. அதனால் 41 பேர் இறந்துட்டாங்க. இறந்த பிற்பாடு விஜய் அவர்கள் மேலே பழி போடுறதுக்கு எவ்வளவு வேகமாக திமுக பண்ணுச்சு, திமுக திட்டத்தை தீட்டினாங்க அப்படிங்கிறத தமிழக மக்கள் லைவாகவே பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த நியூஸை பார்க்காத ஆட்களே கிடையாது. அவ்வளோ வேகமாக ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு. ஒரு விஜய் அவர்கள் திரும்பவும் கரூருக்கு வரணும்னு சொல்லும்போது, கரூருக்கு நீங்கள் உள்ளே வராதிங்க, வந்தீங்கன்னா திரும்ப எச்சா இப்போ உயிர் பலி ஆயிரும், பிரச்சனை வந்துடும் சொல்லிட்டு அங்கேருந்து கரூரில் இருந்த காவல்துறை அதிகாரிகள் விஜய் அவர்களை கரூருக்கு உள்ளே விடாமல், மருத்துவமனைக்கு உள்ளே விடாமல் வெளியே அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. ஆனால் இதை எத்தனை பேர் ஓடி ஒழிச்சிட்டாங்க, பனையூரில் பதுங்கிட்டாங்க, அவங்களுடைய ஆட்கள் எல்லாமே நிர்வாகிகள் எல்லாமே ஓடி ஒழிச்சிட்டாங்க, மறைச்சிட்டாங்க. அப்பா இந்த செந்தில் பாலாஜியும் பொய்யாமொழின்னு பேரை வச்சுக்கிட்டு பொய்யா பேசக்கூடிய அன்பில் மகேஷ் ஐயாவும் எவ்வளவு நாடகம் ஆடினாங்க. இந்த ஒரு நாடகம் மக்களோட மனசை மாற்றிடுச்சு டோட்டலாக. இந்த 41 பேர் சாவுக்கு காரணமே இவங்க தான் அப்படிங்கிறத நான் சொல்லலை மக்களே, நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க. தமிழக மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. இது வேற யாரோட சதி இல்லை, இது ஒரு கூட்டு சதியால், திமுகவோட தலைமையினால் இது ஒரு கூட்டு சதியால் தான் நடந்திருக்கு அப்படிங்கிறத தமிழக மக்கள் உணர்ந்துட்டாங்க. எப்படா தேர்தல் வரும்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. தேர்தல் வந்துச்சு. குத்தனாங்க பாரு ஓட்ட விசில் சின்னத்துக்கு முன்னாள் முதலமைச்சர் குளத்தூர் தொகுதியில் ஜெயிச்சாரா, ஜெயிக்க முடிஞ்சிச்சா? இதுக்கெல்லாம் என்ன காரணம்? திரு ஸ்டாலின் ஐயா அவங்களே, நீங்கள் காரணத்தை வெளியில் தேடாதீங்க, தயவு செஞ்சு நீங்கள் உள்ளே தேடுங்க. நீங்களே கூட திரு ஸ்டாலின் ஐயா மக்களே ஒரு மேடையில் பேசும்போது எனக்கு தூங்கி எந்திரிச்சாவே பயமாக இருக்குது. நம்முடைய அமைச்சர்கள் விடிஞ்சா எந்தெந்த பிரச்சனைகளெல்லாம் மாட்டிக்க போகிறாங்களோ, எந்தெந்த பிரச்சனையை இழுத்துட்டு வந்துட போகிறாங்களோ அப்படிங்கிறத நினச்சாவே எனக்கு அது நினச்சே தூக்கம் இல்லை, என் உடம்புலாம் பாருங்கள் இழைச்சி போச்சு அப்படின்னு சொல்லி திரு ஸ்டாலின் ஐயா அவர்கள் ஏன்னா பொன்முடி அவர்களாக இருக்கட்டும், சில முக்கியமான அமைச்சர்கள் என்னென்ன கேவலமான வார்த்தைகளை பெண்களை கொச்சைப்படுத்துகிற மாதிரி எச்சத்தனமாக பேசினாங்க அப்படிங்கிறத அன்றைய முன்னாள் முதல்வர் திரு ஸ்டாலின் ஐயா அவங்களுக்கு நல்லா தெரியும். அதனால தான் அந்த அரசியல் மேடையில் பேசும்போது ரொம்ப கண்ணீர் வடிக்கிற மாதிரி பேசினார். விட்டால் அழுதுருப்பார் போல் அந்த மேடையில். ஏன்னா அவ்வளவு வலி அவருக்கு. தலைவன் மட்டும் நல்லா இருந்தால் பத்துமா? தொண்டர்களும் நிர்வாகிகளும் சட்டமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர் பெருமக்களும் அவங்களும் நல்லது பண்ணணும்ல. அப்போ இதையெல்லாம் ஒரு கட்டுக்கோப்பாக வைக்கக்கூடிய கடமை யார்கிட்ட இருக்குது சொல்லுங்கள்? ஒரு அமைச்சர் சரியாக வேலை செய்யலையா, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வேலை செய்யலையா, அதுக்கு கீழே உள்ளவங்க வேலை செய்யலையா, அரசு அதிகாரிகள் வேலை செய்யலையா, இதெல்லாம் இதெல்லாம் கவனிக்கக்கூடிய கடமை யார்கிட்ட இருக்குது? துணை முதலமைச்சர்கிட்டையும் முதலமைச்சர்கிட்ட இருக்கா இல்லையா? இதெல்லாம் யார் பார்க்கணும் சொல்லுங்க பார்க்கலாம். இது எல்லாம் பார்க்க தவறுனங்காட்டித்தான், இதை சரி செய்யாமல் விட்டங்காட்டித்தான் திமுக படுதோல்வி அடைஞ்சிச்சு. திரு ஸ்டாலின் ஐயா அவர்களே, வெளியில் காரணத்தை திரும்ப சொல்கிற தேடாதீங்க, உள்ளுக்குள்ளே காரணத்தை தேடுங்க. பெண்களை இழிவாக கொச்சப்படுத்தின உங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கானே, அவனை தூக்கி ஜெயிலில் போடணும். ஆனால் ஜெயிலில் போடாமல் நீங்கள் தேர்தல் பிரச்சார மேடையில் ஒவ்வொரு மேடையில் அவனை பேச வச்சிங்க. இதெல்லாம் மக்கள் பார்க்காம சும்மா இருக்க வேடிக்கை பார்த்துருக்குறான்னு நினச்சிங்களா? சொல்லுங்கள் பார்க்கலாம்.
நல்லா வந்து வேடிக்கை பார்த்தாங்க. அவங்களே கேட்டாங்க, நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணினாங்க. நிறைய மக்கள் வந்து அவங்களுடைய வந்து இதில் சமூக வலைதளத்தில் வந்து வீடியோ வெளியிட்டாங்க. என்னடா இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு பெண்களை கொச்சைப்படுத்தி கேவலமாக பேசினானே, அவனுக்கு வந்து சிறை தண்டனை வந்து வழங்கிட்டாங்க. இவன் எப்படா வந்து வெளியில் நடமாடுறான், எப்படி திமுகவோட மேடையில் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்து திமுக மேடையில் வந்து நின்று பேசுகிறான், அப்போ ஸ்டாலின் ஐயா அவங்க வந்து இவர்களை ஜெயிலில் போட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் ஐயா அவர்களை நிறைய மக்கள் வந்து கேள்விகள் கேட்டாங்க. நான் எதுக்கு இதெல்லாம் ஞாபகப்படுத்துறேன்னு கேட்டிங்கன்னா, தோல்விக்கான காரணத்தை வந்து தேடணும்னு சொல்லி சொல்கிறாருல்ல, எதுக்கு அதுக்கு 36 டீமு சொல்லுங்கள் பார்க்கலாம். மக்களை நீங்கள் சொல்லுங்கள், எதுக்கு 36 டீமு 36 பேர் எதுக்கு? ஏன் அவருக்கு தெரியாதா? ஸ்டாலின் ஐயாவுக்கு தெரியாதா? உதயநிதி ஐயா அவர்களுக்கு தெரியாதா? திரைப்படத்துறை வந்து ரொம்ப நலிஞ்சு போச்சு, ரொம்ப மோசமாக இருக்குது, மோசமான கட்டத்தில் இருக்குது திரைப்படத்துறையெல்லாம். எல்லா தேட்டர்களையும் வந்து ரெட் தான் வந்து எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு படம் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னா ரெட் தான் போகணும், வேற எங்கேயும் போக முடியாது. எந்த ப்ரொடியூசராக இருந்தாலும் அவங்க வந்து வெளியில் வட்டிக்கு வாங்கி கஷ்டப்பட்டு ஃபினான்ஷியேட்டை வந்து சொந்த நிலத்தை வச்சு ஒரு படம் வந்து வியாபாரம் பண்ணணும்னா அதில் ஜெயிச்சு வர பணத்தை வந்து நம்ம எப்படியாவது சம்பாரிச்சிடலாம், எப்படியாவது நம்மளை காப்பாற்றிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியாவது வந்து போயிட்டு வந்து பண்ணினாங்க. ஒரு படத்தை எடுத்தால் படத்தை வந்து உடனடியாக வந்து வெளியிட முடியுதா சொல்லுங்கள்? எத்தனை இடைஞ்சல்கள், எத்தனை தடைகள் வந்து அவங்க வச்சுருக்காங்க. எல்லா துறைகளிலும் வந்து டிஎம்கேவோட இன்வால்வ், எல்லா துறைகளும் வந்து டிஎம்கேவோட முக்கியமான ஆளுகள் வந்து அந்த இடத்துல இருக்காங்க. எப்படி வந்து ஜெயிக்க முடியும் திமுக சொல்லுங்கள் பார்க்கலாம்? இதெல்லாம் வந்து எங்கே போய் முடியும்? தமிழக மக்கள் வந்து எல்லாம் வெயிட் பண்ணிட்டுக்கிறாங்க. நீங்கள் சொல்லுங்கள் மக்களே, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். இத்தனை வருட ஆட்சி காலத்தில், அதாவது எம்ஜிஆர் ஐயா இருக்கக்கூடிய ஆட்சி காலத்திலிருந்து அரசு ஊழியர்கள் வந்து யாருக்கு வந்து அதிகப்படியாக ஓட்டு போடுவாங்க நீங்கள் சொல்லுங்களேன். நான் இப்போ வந்து ஒரு கருத்தை பதிவு பண்ணுறேன், அது உண்மையில மட்டும் சொல்லுங்கள். அரசு ஊழியர்கள் வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து திமுகவுக்கு மட்டும்தான் ஓட்டு போடுவாங்க எம்ஜிஆர் ஐயா காலத்திலிருந்து. அதே மாதிரி சென்னையில் வந்து 16 தொகுதிகள் இருக்குது. சென்னை வந்து திமுகவோட கோட்டைன்னு சொல்லுவாங்க, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். எம்ஜிஆர் ஐயா காலத்தில் கூட சென்னையை வந்து ஜெயிக்க முடியாது அவரால், அப்படின்னு தான் வந்து நான் கேள்விப்பட்டுக்கிறேன். ஆனால் அப்பேற்பட்ட சென்னை வந்து திமுகவோட கோட்டை அப்படிங்கிறது, திமுகவுக்கு ஓட்டே இல்லாத ஏரியாவே இல்லை சென்னையில். அந்த அளவுக்கு வந்து சென்னை திமுகவோட கோட்டைன்னு சொல்ல இடத்துல எல்லாமே மிகப்பெரிய ஓட்டை விழுந்துருச்சு. 16 கோட்டைன்னு வச்சுக்கோங்க, 16 கோட்டையில் 14 ஓட்டை விழுந்துருச்சு. 2 தொகுதியில் மட்டும்தான் வந்து சேகர்பாபு அவரும் உதயநிதி அவர் சேப்பக்க தொகுதியில் தான் ஜெயிச்சாங்க. மீதி 14 தொகுதி 14 ஓட்டை விழுந்து தோத்துருச்சு. அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம்? மக்கள் வந்து ரெடியாக இருந்தாங்க, எப்படா தேர்தல் வரும், இந்த அட்டுழியம் பண்ணக்கூடிய அராஜகம் பண்ணக்கூடிய ஆட்சியிலேருந்து எப்படா நம்ம வந்து விடுபடுவோம் அப்படின்னு சொல்லி ரெடியாக காத்துட்டு இருந்தாங்க. என்ன ஒரு அநியாயம்! ஒரு இளைஞன் வந்து அஜித்குமார் இளைஞன் வந்து அடித்தே கொல்லப்பட்டார், அடித்து சாவடிச்சாங்க காவல்துறை. ஏன் முதலமைச்சர் அங்கே வந்து போயிருக்கலாம்ல? கரூரில் வந்து போனார், உடனே நைட்டாக கரூரில் வந்து போய் நிற்கிறாருப்பா. நல்ல விஷயம் தான், முதலமைச்சர் போனது பாராட்டத்தக்கது தான். ஏன் அங்கே வந்து கள்ளக்குறிச்சியில் வந்து கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு 68 பேர் செத்து போனாங்களே, அங்கே வந்து போகலை. வேங்கை வயல் பிரச்சனைக்கு போகலை. அஜித்குமார் அடித்து கொண்டாங்க, அங்கே போகல. விளாத்தி குளத்தில் வந்து 12வது படிக்கிற பொண்ணு கழிவறை இல்லாமல் வந்து ஒதுக்க போன இடத்துல அந்த பொண்ணை ரேப் பண்ணி 4 துண்டாக வந்து கண்டத்தனமாக வெட்டி போட்டாங்களே, அந்த இடத்துக்கு முதலமைச்சர் போகலையே, துணை முதலமைச்சர் போகலையே, ஏன் போகலை சொல்லுங்கள்? இதெல்லாம் வந்து மக்கள் கவனிக்கலன்னு நினைக்கிறீங்களா? மக்கள் வந்து ரொம்ப தெளிவாக அரசியலை வந்து கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. அதாவது விஜய் அரசியலுக்கு வருவதற்கு முன், விஜய் அரசியலுக்கு வருவதற்கு பின், வந்ததுக்கு பின் அப்படின்னு சொல்லி 2ஆக பிரிக்கலாம். விஜய் அவர்கள் வந்து எப்போ அரசியல் கட்சி ஆரம்பித்து அரசியலுக்குள்ளே வந்தாரோ அப்போ இருந்து பார்த்தீங்கன்னா தமிழக மக்கள், அப்பாவி மக்கள், பொதுமக்கள், இளைஞர்கள், பெண்கள் எல்லாருமே அரசியலை உற்று நோக்கி கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்முடைய ஷார்ட்ஸில் வந்து சில பதிவுகள் போடும்போதே நான் அடிக்கடி சொல்லிகிட்டு இருப்போம், என்னென்னு தமிழக மக்கள் வந்து அரசியலை உற்று நோக்கி கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. யார் யார் என்னென்ன தப்பு பண்ணுறாங்க, யார் யார் நல்லது பண்ணுறாங்க, யார் யார் கெட்டது பண்ணுறாங்க, யார் யார் ஊழல் பண்ணுறாங்க, யார் யார் லஞ்சம் வாங்குறாங்க, யார் யார் வந்து மக்களை ஏமாத்துறாங்க அப்படிங்கிறத தமிழக மக்கள் வந்து உற்று நோக்கி கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. தயவு செஞ்சு எல்லாமே உஷாராக இருந்துக்குங்கிறத நான் அடிக்கடி வந்து நம்மளுடைய யூடியூப் சேனல்லையே பழைய ஷார்ட்ஸில் வந்து பதிவில் போட்டுக்கிறோம். ஏன்னா முன்ன மாதிரிலாம் கிடையாது. இப்போ சோசியல் மீடியா இது எல்லாமே வந்து பயங்கரமாக வந்து டெக்னாலஜிஸ் எல்லாமே வளர சோசியல் மீடியாவில் பயங்கரமாகிடுச்சு. நீங்கள் ஏதாவது ஒரு தப்பு பண்ணிங்கன்னா உடனே வந்து உங்களுடைய ஃபோட்டோவோட வெளியில் வந்துடுது. அப்போ யாருமே எந்த ஒரு குற்றத்திலிருந்து தப்பிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது திமுக தோல்வியை வந்து வேறு எங்கேயும் போய் தேட தேவையில்லை. தன்னுடைய அமைச்சர்களும்
தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் தன்னுடைய நிர்வாகிகளும் அந்தந்த தொகுதி மக்களை போய் சந்திக்கவே இல்லை அப்படிங்கிறத மிகப்பெரிய குற்றச்சாட்டு. மக்களுடைய குற்றச்சாட்டு என்ன? மிகப்பெரிய குற்றச்சாட்டு. அப்புறம் இன்றைக்கி ஒரு பேட்டி ஒன்று பார்த்த மக்களே, திருச்செந்தூரில் தான் நினைக்கிறேன், அனிதா ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு முன்னாள் அமைச்சர் இன்னைக்கு ஒரு பேட்டி கொடுக்குறாரு. என்னென்ன பேட்டி கொடுக்குறாரு? திரு முதலமைச்சர் விஜய் அவர்களே, திமுக கொண்டு வந்த திட்டங்கள் என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையுமே நீங்கள் நிறைவேற்றணும். அப்படி நீங்கள் நிறைவேற்ற தவறிட்டீங்கன்னா திமுக போராடும் அப்படின்னு சொல்லக்கூடிய அவரோட கதையை ஒன்று சொல்லவா? தேர்தல் பிரச்சாரத்துக்கு அந்த தொகுதிக்கு அவர் போனார். அதுக்கு அமைச்சராக இருக்கார், இப்போ முன்னாள் அமைச்சர் ஆகிட்டார், தோத்தங்காட்டி போகிறாரு. அந்த தொகுதிக்குள்ளேயே அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை அந்த சம்மந்தப்பட்ட தொகுதிக்குள்ளே போகிறாரு ஓட்டு கேட்டு. அந்த தொகுதிகளே பொதுமக்கள் விடலை, விரட்டி அடித்தாங்க. நம்மளுடைய யூடியூப் சேனலில் கூட நான் ஷார்ட்ஸில் போட்டுக்கிறேன். விரட்டி அடிக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் தான் இன்றைக்கி திரு விஜய் அவர்களே, நீங்கள் திமுகவோட திட்டங்களை நீங்கள் சரியாக பண்ணலைன்னா நாங்கள் போராடுவோம்னு சொல்லக்கூடிய அந்த மனுஷன் அவரோட ஆட்சி காலத்தில் அவர் அமைச்சராக இருக்கும்போது வேறு எந்த ஒரு வேலையும் பண்ணலை, மக்களை போய் சந்திக்கவே இல்லை, விரட்டி அடித்தாங்க. அந்த வார்த்தையை சொல்கிறதுக்குலாம் அவங்களுக்குலாம் தகுதி இருக்கா? நீங்கள் சொல்லுங்கள் மக்களே. யார் என்னென்ன வார்த்தையை சொல்லணுங்கிற தகுதி இருந்தால் பரவாயில்ல. அதாவது இப்போ ஒரு பதவியில் நான் உட்காந்துருக்கிறேன் அப்படின்னா இந்த பதவிக்கு இருந்தால் நான் உண்மையாக இருக்கணும், விசுவாசமாக இருக்கணும். இந்த பதவி நான் எதுக்கு வரேன்? அமைச்சராக இருக்கிறேன்னா எதுக்கு நான் அமைச்சராகிறேன்? எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர்னா எதுக்கு நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும்? அந்த தொகுதி மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்காக. இப்போ ஓட்டு போடுறாங்க, மக்கள் எதுக்கு ஓட்டு போடுறாங்க? நீங்கள் பணத்தை கொள்ளையடிக்கவுமோ, ஊழல் பண்ணவுமோ, லஞ்சம் வாங்குவோமோ, உங்களுடைய குடும்பத்தை உங்கள் குடும்பத்துக்கு 10 தலைமுறைக்கு மேலே சொத்து சேர்க்கறதுக்கு மட்டுமா மக்கள் உங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க? சொல்லுங்கள். மக்களுடைய பிரச்சனைகளை சட்டமன்றத்தில் சொல்லி அந்தந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நீங்கள் முதலமைச்சர் யாராக இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட நீங்கள் நிதி வாங்கி அந்த திட்டத்தை நிறைவேற்றணும். அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய வசதிகளை, அடிப்படை வசதிகளை நீங்கள் செஞ்சு தரணும். அதுக்காக தான் உங்களுக்கு ஓட்டு போடுறாங்களே தவிர நீங்கள் சட்டமன்றத்தில் உட்காந்துக்கிட்டு பதவிக்கும் பணத்துக்கு ஆசைப்பட்டு நீங்கள் அடிச்சுட்டு சாவறதுக்கு ஓட்டு போடலை. மக்களை பாதுகாக்கணும், மக்களுக்கு தேவையான திட்டங்களை நிறைவேற்றணுங்கிறதுக்காக மட்டும்தான் தமிழக மக்கள், இத்தனை கோடி மக்கள், 8 கோடி மக்கள் சொல்கிறல, இந்த 8 கோடி மக்களும் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறது காரணமே அவங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறதுக்கு தான். நீங்கள் போய் 10 தலைமுறைக்கு சொத்து சேர்க்கமோ, 15 தலைமுறைக்கு சொத்து சேர்க்கமோ, கருப்பு பணத்தை நிறைய வச்சிருக்கிறோமோ, இதுக்கு அவங்க மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடலை. இது இப்போ தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவராக இருக்கட்டும், இவங்களுடைய கட்சிகளுக்கும் சரி, தாவேகாவுக்கும் சரி, இப்போ அவங்களாம் பாருங்கள் ஜெயிச்சு வந்தாங்க. ஒவ்வொரு தொகுதியில் போய் எப்படிலாம் ஃபயர் மாதிரி வேலை செய்கிறாங்க, ஃபயராக வேலை செய்கிறாங்க. அந்த தொகுதியில் போய் என்னென்ன பிரச்சனை இருக்குது, என்னென்ன அடிப்படை வசதிகள் அங்கே இல்லை, என்னென்ன அடிப்படை வசதிகள் வேணும். ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குதுன்னா, அரசு மருத்துவமனை இருக்குன்னா, அரசு மருத்துவமனையில் என்னென்ன வசதிகள் இல்லை, என்னென்ன பொருட்கள் வேணும், மக்களுக்கு என்னென்ன தேவைப்படுது. திருவள்ளூர் மாவட்டத்தில் அந்த திருவள்ளூர் மாவட்டத்துக்கு உண்டான ஒரு ஹாஸ்பிட்டல் அங்கே இருக்குது, மருத்துவமனை இருக்குன்னா, அதாவது நோயாளிகள் போகிறவங்க இந்த வசதி இல்லாமல் நாங்கள் வேறு இடத்துக்கு போகிறோன்னு சொல்லி போட்டு அவங்க போயிடக்கூடாது. போகாத அளவுக்கு அங்கே எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே அங்கே வாங்கி வைக்கணும், கருவிகள் வாங்கி வைக்கணும்னு சொல்லிட்டு நேற்று கூட பார்த்தீங்கன்னா அங்கே அருண்குமார் நினைக்கிறேன், அங்கே திருவள்ளூர் மாவட்டத்தில் எம்எல்ஏ, தாவேக எம்எல்ஏ, அவர் போயிட்டு சொல்கிறாரு, நான் மாதத்தில் ஒரு நாள், மாதம் ஒரு நாள் நானும் டாக்டர் தான், ஏற்கனவே அரசு டாக்டர் இருக்காங்களே அவங்கள நான் எந்த ஒரு டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், கேட் என்ட்ரன்ஸில் இருந்து லாஸ்ட் வரைக்கும், அதாவது ஒரு பேஷண்ட் டிஸ்சார்ஜ் பண்ணி வெளியில் போகிற வரைக்கும் நான் ஒரு நாள் மட்டும் நான் இருந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு எம்எல்ஏ சொல்கிறாரு. எம்எல்ஏனா எப்படி இருக்கணும் தெரியுங்களா? திரு ஸ்டாலின் ஐயா அவர்களே, இப்படி இருக்கணும் எம்எல்ஏங்கிறவங்க. சட்டமன்ற உறுப்பினர் இப்படி இருக்கணும். தன்னுடைய வேலை என்ன, தன்னுடைய நம்மளை எதுக்காக மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க, தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய திரு விஜய் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக உங்களை ஒரு தொகுதிக்கு போடுறாங்க அப்படின்னா என்ன காரணத்துக்காக போடுறாங்க? நீங்கள் கொள்ளையடிக்கிறதுக்கா? நீங்கள் திருட்டுத்தனம் பண்ணுறதுக்கா? சொல்லுங்கள். நீங்கள் சட்டவிரோதமாக தொழில் நடத்துறதுக்கா? எதுக்கு பண்ணுறாங்க? மக்களை நீங்கள் நல்லா பார்த்துக்கணும், மக்களுக்கு தேவையான வசதிகளை நீங்கள் செஞ்சு தரணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் அங்கே உங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க அந்த இடத்துல. அப்போ ஜெயிச்சு வந்ததுக்கப்புறமா நான் தான் பெரிய ஆள், நான் தான் இனிமேல் எல்லாமே அப்படின்னு சொல்லி சும்மா காலரை தூக்கி விட்டுட்டு திமிருத்தனாவட்டா இருந்தால் எத்தனை வருஷத்துக்கு இருக்க முடியும்? இந்த 5 வருஷம் ஓடிச்சில்ல, 2021 2026 வரைக்கும் எவ்வளோ வேகமாக போச்சு, முடிஞ்சு போச்சா அரசியல்? இப்போ எதிர்கட்சியாக இருந்து கூவிட்டுக்கிறீங்க, விஜய் அவர்கள் சொல்கிறதுக்கெல்லாம் கூவிட்டுக்கிறீங்க. ராதாகிருஷ்ணன் சொல்கிறாரு, அனிதா ராதாகிருஷ்ணன் அவங்க சொல்கிறாங்க 6 மாதம் மட்டும்தான் விஜய் கட்சி தாங்குமா, 6 மாதத்துக்கு மேலே திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆவாங்களா? ஐயோ,
என்னையா அது கொஞ்சம் கூட நான் என்ன கேட்குறேன்னா, ஆனால் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா? இவ்வளவு அடிபட்டு உதவிட்டு அந்த தொகுதியில் வந்து நீங்கள் வந்து ஓட்டு கேட்க போனீங்க, அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களே ஓட்டு கேட்க போனீங்க, மக்கள் உங்களை வந்து அடித்து விரட்டினாங்க, இன்னுமா உங்களுக்கு புத்தி வரல? அப்போ வந்து திரும்ப வந்து உங்களை ஓட்டு போட்டு ஜெயிக்க வைப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏங்க 107 தொகுதியில் ஜெயிச்ச விஜய் அவர்கள் எங்கே இருக்காரு? திமுக எத்தனை கட்சியில் இருக்குது, எத்தனை பேர் இருக்காங்க திமுகவில்? திரும்ப எப்படி வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவங்க வர முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம்? இன்னும் கனவு கண்டுகிட்டே தான் இருக்காங்க. இவங்களுடைய கனவு கனவாகவே போயிருப்பாருங்க. என்ன தான் பண்ணினாலும் இனிமேல் விஜய் அவர்களை எந்த ஒரு சக்தியால் வந்து முதலமைச்சருங்க அந்த அரியணை விட்டு இறக்க வைக்க முடியாது. ஏன்னா முதலமைச்சருங்க அப்படிங்கிற அர்த்தத்துக்கு உண்டானது மாதிரி அவர் வந்து முதல்வராக வந்து தலைமைச் செயலகத்துக்கு வந்து அவ்வளவு வந்து வேலைகளை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களும் இப்போ தான் வந்திருக்காங்க. எந்தெந்த துறையில் என்னென்ன வேலைகள்லாம் இருக்குது, என்னென்ன திட்டங்கள்லாம் பண்ணினாங்க, எந்தெந்த திட்டத்துக்கெல்லாம் பணம் ஒதுக்குனாங்க, எதெல்லாம் பாதியில் நிற்கிது, எது வந்து இன்னும் தொடங்கவே இல்லை, எதெல்லாம் எந்தெந்த துறையில் வந்து எவ்வளோ வந்து ஊழல் பண்ணியிருக்காங்க, லஞ்சம் வாங்கியிருக்காங்க, எவ்வளோ அமௌண்ட் ஒதுக்கியிருக்காங்க, அந்த அமௌண்ட்டெல்லாம் எங்கே போச்சு, மக்களுக்கு உண்டான திட்டத்துக்கு உண்டானதுக்கு பண்ணினாங்களா, இல்லை அவங்களுடைய குடும்ப செலவுக்கு எடுத்துக்கிட்டாங்களா, பணத்தை திருடிட்டாங்களா இல்லைங்கிறத இனிமேல் தான் அவரும் வந்து உட்காந்து பார்க்கணும். அதுக்காக தான் வந்து கொஞ்ச நாள் எனக்கு கால அவகாசம் வேணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்றைக்கி வந்து ஒரு இது ஒன்று பார்த்தேங்க, ஒரு போராட்டம் ஒன்று பார்த்தேன். யாருன்னா டாஸ்மாகில் மதுக்கடையில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் வந்து இன்றைக்கி வந்து போராட்டம் பண்ணினாங்க, கோரிக்கை வச்சாங்க. என்னென்னு கோரிக்கை வச்சாங்க? முதலமைச்சர் அவர்களே, நீங்கள் வந்து வந்த உடனே வந்து நீங்கள் சைன் பண்ணுறீங்களே, நீங்கள் நல்ல பேர் இருக்கிறதுக்காக வந்து நீங்கள் மதுக்கடையில் மூடுறீங்க, நீங்கள் ஃபுல்லாகவே மூடிடுங்க, அது எங்களுக்கு ஓகே தான். ஆனால் இருந்தாலும் எங்கள் வந்து மதுக்கடையில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்களுக்கு நீங்கள் நிரந்தரமாக ஒரு வேலை வந்து நீங்கள் வேலை வாய்ப்பை கொடுக்கணுமில்ல. 1100 பேருக்கு மேலே இருக்காங்களே, நீங்கள் வேலை வாய்ப்பை கொடுக்கணும். எங்களால் அரசுக்கு வந்து வருஷத்துக்கு 50,000 கோடி வந்து நாங்கள் வந்து வருமானம் வந்து சம்பாரித்து கொடுத்துருக்குறோம், அவ்வளோ கடினமாக உழைச்சிருக்கிறோம், ரத்தத்தை வேர்வை சிந்தி உழைச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. கொஞ்சம் கூட வெக்கமான ரோச சூடு சொன்ன இல்லையா? அவர் பேசுகிறாரு, அவருக்கு வந்து சூடு சொன்ன இல்லை? இதெல்லாம் வந்து பெருமையாக சொல்லக்கூடிய விஷயமா சொல்லுங்கள்? ஏன் திமுக வந்து நீங்கள் கேள்வி கேட்கல, அதிமுக வந்து கேள்வி கேட்கல? இப்போ வந்து டாஸ்மாக் வந்து கண்டிப்பாக பூரண மதுவிலக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய் அவர்கள் எல்லா மதுக்கடைகளையும் வந்து மூடத்தான் போகிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் எல்லா விஷயம் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒன்றா பண்ணுறாங்க. உடனே அவர் என்னங்கிறாருன்னா, இப்போ பண்ணுற வரைக்கும் மதுபானங்கிறது சேல்ஸ் ஆகிட்டு தான் இருக்கும். இப்போ வந்து 10 ரூபா வந்து அதிகமாக விற்கக்கூடாது, அப்படி 10 ரூபா அதிகமாக வச்சு நீங்கள் ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படிங்கிற மாதிரி, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பண்ணார்ல செந்தில் பாலாஜியை, அந்த மாதிரி நீங்கள் வந்து இனிமேல் சேல்ஸ் பண்ணிங்கன்னா கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் சொல்லிட்டாங்க. இதை வந்து இவனால் பொறுக்க முடியல. 11,000 தான் வந்து எங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, 23 வருஷமாக வந்து நாங்கள் வேலை செய்கிறோம், எங்களுக்கு வந்து ஒரு செட்டில்மெண்ட் பண்ணிவிட்டு எங்களுக்கு கொடுங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் யார்கிட்ட போய் கேட்கணும் தெரியுமா? முதலமைச்சர் இல்லை, முன்னாள் முதலமைச்சர் திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள்ட்ட போய் நேராக வீட்டில் போய் இந்த 1100 ஊழியர்களை கூப்பிட்டு போய் அங்கே போய் உட்காருங்க வீட்டில். இத்தனை வருஷமாக உங்களுக்கு தானே சம்பாரிச்சு கொடுத்தோம், 10,000 கோடி சம்பாரிச்சு கொடுத்தோமே, எங்கள் இப்போ வந்து டாஸ்மாகை மூட போகிறாங்க, நீங்கள் எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு விடிவாளை கொடுங்க, எங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுங்கன்னு சொல்லிட்டு, ஐயா இன்னைக்கு போராடின மனுஷனை அந்த எல்லாத்தையும் கூப்பிட்டு போய் திரு ஸ்டாலின் ஐயா வீட்டில் உட்காருங்க. உட்காந்தீங்களாத்த நீங்கள் அங்கே போய் கோரிக்கை கொடுங்க, அங்கே போய் உங்களோட கோரிக்கை வைங்க. எங்களுக்கு இத்தனை ஆயிரம் கோடி நாங்கள் சம்பாரிச்சு கொடுத்தோம், ரத்த வேர்வை சிந்தி டாஸ்மாக் மூலமாக வந்து வருஷத்துக்கு 50,000 கோடி சம்பாதிச்சு கொடுத்தோன்னு சொல்கிறீங்களே, அங்கே ஸ்டாலின் ஐயா வீட்டில் போய் உட்கார வேண்டியதானே? திரு எடப்பாடி பழனிசாமி ஐயா வீட்டில் போய் உட்கார வேண்டியதானே? விஜய் அவர்கள்ட்ட போய் கேள்வி எடுத்துக்கிறீங்க. அவர் வந்து முதலமைச்சராக வந்து பொறுப்பேற்று இப்போ தான் வந்து உட்காந்து 1 வாரம் கூட ஆகலை. இந்த 1 வாரத்தில் வந்து நீங்கள் அவரை கேள்வி கேட்டுட்டு நீங்கள் இதை எங்களுக்கு பண்ணுங்கள், ஊழியர்கள் இதை பண்ணுங்கன்னு கேட்குறீங்களா? கொஞ்சம் கூட வெக்கமாக இல்லை? சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ வந்து ரோச சூடு சொல்கிறேன் இருந்தால் நீங்கள் யார்கிட்ட போய் கேட்கணும் தெரியுமா? 10,000 கோடி சம்பாரிச்சு கொடுத்த திரு ஸ்டாலின் ஐயாவில் திமுக தலைவர் ஸ்டாலின் ஐயா வீட்டில் போய் இந்த 1100 பேரையும் கூட்டிகிட்டு போய் நீங்கள் அவர் வீட்டில் உட்கார வச்சு நீதி கேளுங்க, நியாயம் கேளுங்க. 1 வாரம் தான் ஆச்சு, அவர்கிட்ட போய் நியாயம் கேட்டுக்கிறீங்க. உங்களுக்குலாம் மனசாட்சி இல்லையா? உங்கள் மனசாட்சி உறுத்தலை? உங்களுக்கு என்னென்னா இப்போ வந்து டாஸ்மாக் கடையில் மூடுறாங்க, அதோட வைத்தறிச்சல் அதிகமாகிடுச்சு, அதோட ஆதங்கம் அதிகமாகிடுச்சு. ஏன்னா இவன் டாஸ்மாக் வந்து மூடுறான், இனிமேல் வந்து அதில் வந்து பணத்தை அடிக்க முடியாது, பணத்தை கொள்ளடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு வைத்தறிச்சலை பேசிட்டு இருக்கிறானுங்க எல்லாமே. கொஞ்சம் கூட ஈவரக்கு இல்லை. எத்தனை குடும்பம், ஏன்டா உங்களோட 1100 குடும்பத்தை பார்க்குறீங்களேடா, எத்தனை லட்சம் குடும்பங்கள் வந்து பெண்கள் வந்து விதவையாக இருக்கிறாங்க, எத்தனை லட்சம் குடும்பங்கள் வந்து நாசமாக போகுது இந்த மதுவை குடிச்சிட்டு சொல்லுங்கள். அப்போ 1100 பேர் வாழ்றது பெருசா, அந்த அத்தனை லட்சம் குடும்பங்கள் வந்து நல்லா இருக்குது பெருசா? போய் கேளுங்க, திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களை போய் கேளுங்க, விஜய் அவர்களுக்காக நீங்கள் சம்பாதிச்சு கொடுத்தீங்க? கொஞ்சம் மனசாட்சி இல்லைடா உங்களுக்குலாம்? அதாவது மக்களே, யார் என்ன சொன்னாலும் சரி, தமிழக மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்காகவே மக்களாக பார்த்து விஜய் அவர்களுக்கு வந்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுட்டாங்க.
மக்களுக்கு எந்த நேரத்தில் எதை பண்ணணுங்கிறது தெரியும். அதே மாதிரி மக்களுக்கான ஒரு தலைவர் வந்து முதலமைச்சராக வந்து பதவியேற்ற பிற்பாடு மக்களுக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறதும் அந்த நல்ல மனிதர் நல்ல தலைவர் மாண்புமிகு திரு விஜய் அவர்களுக்கு நல்லா தெரியும். நான் ஏன் வந்து இவ்வளோ எமோஷனலாக பேசுகிறேன்னா, தயவு செஞ்சு தப்பாக நினச்சிடாதீங்க மக்களே, நல்லா யோசிச்சு பாருங்கள். அவர் வந்து மதுக்கடையிலேருந்து நீங்கள் ஃபுல்லாக மூட வேண்டியதுனா வயிற்றுச்சலை பேசுகிறாங்க, அதெல்லாம் ஓகே தான். விஜய் அவர்கள் வந்து பதவியேற்று இத்தனை இன்னும் 10 நாள் கூட முழுசாக ஆகலை இல்லைங்களா? அதை பதவியேற்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ பிரச்சனை, பதவியேற்றதுக்கு அப்புறமா என்ன பிரச்சனை, அதுலேயே சில பேர் வயிற்றுச்சல் பிடிச்சவர்கள்லாம் என்ன பேசுகிறானுங்கன்னா, விஜய் அவர்கள் வந்து தாக்கு பிடிக்க மாட்டாராம். விஜய் அவர்கள் வந்து இன்னும் 6 மாதம் தான் வந்து அவர் முதலமைச்சராக இருக்க போகிறாராம். அது 6 மாதத்துக்குள்ளே வந்து விஜய் அவர்களை முதலமைச்சர் பதவியிலிருந்து இறக்கிடுவாங்களாம். மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து திரும்ப வந்து முதலமைச்சர் ஆவாங்களாம். டேய் என்னடா பேசுகிறீங்க, கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் பேசுகிறீங்களே. நானும் எமோஷனல் ஆகாமல் கொஞ்சம் மரியாதை கொடுத்தா பேசணுன்ட்டுக்கிறேன். ஆனால் நீங்கள் அந்தளவு மரியாதை இல்லாமல் பேசிட்டீங்க ஏற்கனவே. சரி, திரும்பவும் நீங்கள் பண்ணின தப்பவே நாங்கள் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக அடக்கி வந்து பொட்டிப்பாவு மாதிரி வந்து அடக்கி வாழை சுருட்டி வச்சுட்டு பேசிட்டு இருக்கிறோம். ஏன்னா யார் விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்க, நான் வந்து எனக்கு ஓட்டு போட்டவங்களுக்கும் சரி ஓட்டு போடாதவங்களுக்கும் சரி, நமக்கு ஆதரவு கொடுத்தவங்களுக்கும் சரி கொடுக்காதவங்களுக்கும் சரி, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அப்படின்னா நான் தான், 8 கோடி மக்களுக்கு வந்து நான் தான் பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதனால் கட்சி ரீதியாகவே ஒரு முக்கியமான ஒரு அறிக்கை ஒன்று விட்டாங்க. கட்சி சார்பாக தமிழக வெட்டி கழகத்தில் இருக்கக்கூடியவங்க எந்த தவறான நடவடிக்கைகளை வந்து நீங்கள் ஈடுபடக்கூடாது. அதே மாதிரி அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலுமே தன்னுடைய பர்சனல் விஷயத்துக்காக எதையும் யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி காவல்துறை அதிகாரிகளுக்கு முழு சுதந்திரம் வந்து வழங்கப்பட்டிருக்குது. அவங்களுடைய பணிகளில் தமிழக அரசு வந்து தலையிடாது, தாவேக அரசு வந்து தலையிடாது, கட்ட பஞ்சாயத்துக்கெல்லாம் வந்து உள்ளே வராது. அதனால் காவல்துறை அதிகாரிகள் வந்து தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து நேர்மையாக வந்து அவங்க வந்து பணியாற்றணும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இதை வந்து எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர் சொல்லுவாங்க? ஜெயலலிதா அம்மாவோட ஆட்சி காலத்தில் தான் காவல்துறைக்கு வந்து அப்படி நிற்பாங்க, கெத்தாக கம்பீரமாக இருக்கும் காவல்துறையை பார்க்குறதுக்கு. ஆனால் திமுக ஆட்சி காலத்தில் வேறு வழி இல்லையே, நம்ம காவல்துறை என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். அந்த போலீஸ்க்கு உண்டான ஒரு போலீஸ்க்கு உண்டான ஒரு திமிரு இருக்குல்ல, ஒரு தெம்பு இருக்குல்ல, அப்போ அது எப்பேற்பட்டது யோசிச்சு பாருங்கள். ஆட்சி காலமாவது இப்போ 5 வருஷத்துக்கு வந்து 5 வருஷத்துக்கு ஆட்சியாளர் வந்து மாறிட்டே இருப்பாங்க, முதலமைச்சர் வந்து மாறுவாங்க இல்லைங்களா? நல்லா ஆட்சி பண்ணினாங்கன்னா தமிழக மக்கள் அவங்களே வந்து முதலமைச்சர் ஆக்கிடுவாங்க. நல்லா ஆட்சி பண்ணலைன்னா இப்போ அதிமுகவை தூக்கி எறிஞ்ச மாதிரி தமிழக மக்கள் தூக்கி எறிஞ்சிருவாங்க. ஆனால் போலீஸுங்கிற வந்து அப்படி கிடையாது. அவங்க இங்கிருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் இன்னொரு ஏரியா போக போகிறாங்க. ஆனால் ரொம்ப வருஷம் சர்வீஸில் இருக்கக்கூடிய துறை வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான். அதனால் காவல்துறைக்கு ஒரு திமிரு இருக்குது. அந்த திமிரோட தயவு செஞ்சு வந்து அவங்க நல்லபடியாக நேர்மையாக யாருக்குமே எந்த ஒரு பாரபட்சம் இல்லாமல் பாகுபாடு இல்லாமல் அவங்க பணியாற்றணும் அப்படிங்கிறத எங்களுடைய ஹார்ட் பீட் யூடியூப் சேனல் சார்பாக நாங்கள் வந்து எங்களுடைய கருத்தை வந்து பதிவு பண்ணிக்கிறோம். அதனால் எல்லாரும் சம்மந்தம். இங்கே யாருக்கு யார் பெரிய ஆள் சின்ன ஆள் கிடையாது. சின்ன ஆள் ஓட்டு போட்டால் தான் பெரிய ஆள் வந்து முதலமைச்சராக உட்கார முடியுது. முதலமைச்சராக உட்காரவங்க வந்து நல்லது பண்ணாதான் சின்ன ஆளுக்கு வந்து அந்த நன்மைகள் வந்து சேருது. அதனால் யாருக்கு யார் பெரியவங்களே கிடையாது. மக்களை வந்து மதித்து பழகணும். இந்த திமுகவும் சரி அதிமுகவும் சரி இன்னும் எத்தனை கட்சிகள் வந்தாலுமே விஜய் அவர்களை இனிமே தோற்கடிக்க முடியாது. ஏன்னா விஜய் பக்கம் நியாயம் இருக்குது, நீதி இருக்குது, நேர்மை இருக்குது. அதை விட முக்கியமாக வந்து தமிழக மக்கள் இருக்கிறாங்க, இளைஞர்கள் இருக்கிறாங்க, பெண்களுடைய பேராதரவு இருக்குது. அதனால் விஜய் அவர்களை எந்த ஒரு சக்தியாலுமே இனிமேல் தோற்கடிக்க முடியும். யாரெல்லாம் விஜய் அவர்களை வந்து இனிமேல் வந்து 6 மாதத்துக்குள்ள வந்து முதலமைச்சர் பதவியிலிருந்து நம்ம வந்து விரட்டி அடிச்சிடலாம், அனுப்பிச்சிடலாம், ஆட்சியை கவுத்தரலாம் அப்படின்னு தப்பாக நினச்சிக்கிட்டு தப்பு கணக்கு போடுறவங்களே நல்லா கேட்டுங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரியான திருட்டு புத்திகளை திருட்டு எண்ணங்களை விட்டுட்டு உங்களை வந்து சட்டமன்ற உறுப்பினராக வந்து அந்தந்த தொகுதியில் மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. இனிமேலாவது அந்த மக்களுக்கு வந்து தயவு செஞ்சு நீங்கள் நல்லது பண்ணுங்கள். திமுகவில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களே அந்தந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இனியாவது போய் நேரில் போய் சந்தித்து பேசுங்க. அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய நிறை குறைகளை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு என்னென்ன இருக்குது இல்லையோ இல்லாததை வந்து மாண்புமிகு திரு முதலமைச்சர் ஐயா விஜய் அவர்கள்ட்ட நீங்கள் வாங்கிட்டு அந்த தொகுதி மக்களுக்கு வந்து நீங்கள் நல்லா சேவை செய்யுங்க. திருட்டு எண்ணங்களை விடுங்க, ஊழல் பண்ணாதீங்க, லஞ்சம் வாங்காதீங்க. தயவுசெஞ்சு இனியாவது இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினரையும் இருக்கக்கூடிய பதவியை வந்து தயவுசெய்து காப்பாற்றிங்க. இந்த தடவை நீங்கள் வந்து இதே மாதிரி வந்து நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க, முன்னே வந்து உங்கள் ஆட்சியில் பண்ணாத மாதிரியே தப்புகளை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அடுத்து நடக்கக்கூடிய தேர்தலில், அதாவது 2031 சட்டமன்ற தேர்தலில்
நீங்கள் எதிர்க்கட்சியாக கூட வர முடியாது. தமிழக மக்கள் வந்து ரொம்ப அரசியலை உற்று நோக்கி கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. விஜய் அவர்கள் பண்ணக்கூடிய எல்லா நடவடிக்கைகளையும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதையும் தாண்டி யாரெல்லாம் என்னென்ன குறை சொல்கிறாங்களோ அதையும் கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. விஜய் அவர்களை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணுறீங்களோ தமிழக மக்களுடைய மனசுல இருந்து திமுக அதிமுக வந்து தூக்கி எரிஞ்சிட்டே இருக்கிறாங்க. அதை மட்டும் மறந்துட. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவை பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய நல்ல கருத்துக்களாக இருக்கட்டும் வரவேற்கிறோம். கெட்ட கருத்துக்களாக இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து நாங்கள் பதில் சொல்கிறோம். ஆனால் உங்களுடைய கருத்துக்களை மட்டும் பதிவு பண்ணாமல் விடாதீங்க. நாங்கள் வந்து பேசக்கூடியது சொல்லக்கூடியது எல்லாமே நடுநிலைமையோட தான் நாங்கள் பேசுகிறோம். யாருக்கும் ஆதரவு தெரிவிக்கல. மக்களுக்கு நல்லது பண்ணுறவங்கள நல்லவங்கன்னு சொல்கிறோம், மக்களுக்கு கெடுதல் பண்ணுறவங்கள கெட்டவங்கன்னு நாங்கள் சொல்ல போகிறோம். அதனால் தயவு செஞ்சு இந்த பதிவை பார்த்தீங்கன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு கமெண்ட்ஸுக்கும் ஒவ்வொரு கருத்துக்களுக்கும் நாங்கள் தலை வணங்குகிறோம், மதிப்பளிக்கிறோம். மேலும் இது போன்ற நல்ல சுவாரஸ்யமான விஷயத்தோட அடுத்த பதிவில் சந்திப்போம்.